முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினார். அவர் பேச வருகையில் அவர் மனதில் உள்ளதை அனைத்தும் என்னிடம் சொல்லிவிட்டார். அவர் மனதில் என்ன எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ அதை என்னிடம் சொல்லி அழுது கொண்டு இருந்தார். மீண்டும் அவர் அவருடைய முடிவை என்னிடம் சொன்னார். இத்தனை நாட்களாக நானும் என்னுடைய துணையும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இருந்தாலும் எங்களுக்குள் ஏதோ ஒரு மனக்கசப்பு, மன வருத்தம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படியாவது எங்களை சேர்த்து வையுங்கள் அப்பா என்று உன்னுடைய துணை என்னிடம் கூறினார். பின்னர் நான் இனிமேல் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் அவளுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்தால் அதற்கு ஏற்ற தண்டனையை நீங்கள் கொடுங்கள் அப்பா என்று மனமுருகி வேண்டி என்னிடம் கேட்கும் பொழுது அவர் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கின்றது. அவரே மனம் திருந்தி வரும் பொழுது என் பிள்ளை நீ ஏன் கோவப்பட வேண்டும் தங்கமே? அவர் எடுத்த முடிவுதான் எனக்கும் சரியென்று தோன்றுகின்றது. ஏனென்றால் தவறு செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் இல்லவே இல்லை. நானே சில சமயங்களில் தவறு செய்திருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற தண்டனையை அந்தந்த ஜென்மத்தில் நான் அவர்களுக்கு கொடுத்தும் விடுவேன். துணையும் அதைப்போல் தவறை செய்துவிட்டு இப்பொழுது மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் வரப்போகின்றார். அந்த மன்னிப்பை நீ தவறாமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தங்கமே. ஏனென்றால் தவறு செய்வது மனித இயல்புதான். அதை மன்னிக்கும் குணம் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். மறப்பதும் மன்னிப்பதும் தான் மனித குணம். அதனால் செய்த தடைகள், தவறுகள் அனைத்தையும் மறந்துவிட்டு இனி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ பழகக்கொள் தங்கமே. அனைத்தும் நன்மையாகவும் ஜெயமாகவும் நான் உனக்கு மாற்றி தருகின்றேன். என்னுடைய சிரித்த முகம் போல என் பிள்ளையும் நீயும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பார்த்து உன் அப்பா நான் ரசிக்க வேண்டும். இதுவே உன் அப்பாவின் ஆசை. அதை நிறைவேற்றி தா தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.